ஹாப்பி தீபாவளி பசங்களா. ஹாப்பி தீபாவளி தாத்தா. பட்டாசு ரொம்ப கவனமா பார்த்து வெடிக்கணும். ஓகே தாத்தா. தப்பிச்சிட்டேன். தப்பிக்கல. மைரோ, ராக்கெட்டை வானத்துக்கு தானே நீ அனுப்பணும். எதுக்கு ஏன் பின்னாடி அனுப்புன? சாரி. அடடா, இந்த ராக்கெட் என்ன ஏன் சுத்த வைக்குதே? ஓ வாவ் சிங்லி, புது ஸ்டைல்ல நீங்க ராக்கெட் விட்டீங்க. ஷோகால், பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்றேன். அவனும் வந்துடட்டும். அவன் யாரு? நாங்க எல்லாரும் தான் வந்துட்டோம்ல. ஒரு முக்கியமான ஆளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவனை பார்த்தா வெளிச்சமே பயந்து மறைஞ்சிடும். I am the Lord of Darkness. எல்லாரையும் நான் ஆக்கிடுவேன் ரெஸ்ட்லெஸ். வந்துட்டியா? உனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஹாப்பி தீபாவளி. ஆமா, எதுக்காக உன் நண்பர்கள் இருக்கிற இடத்தை இருட்டாக்குற? ஓம் டாம் படாக். இந்த ராக்கெட் எதுக்கு என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு? யாராவது இதை தடுத்து நிறுத்துங்க. என்ன காப்பாத்துங்க. ஏன் இது பின்னாடியே வந்துகிட்டு இருக்க? இது என் பின்னாடி வந்துட்டு இருக்கு. என்ன இது? ஷாக்கால், உன்னோட பார்ட்டிக்கு என்ன வர சொல்லி இப்படிதான் என்ன உபசரிப்பியா? நீ கோவப்படாத. இது என் இடத்து ராக்கெட்டே கிடையாது. என்ன நடக்குதுங்க? அநேகமா இது பக்கத்துல இருக்கிற சன் சிட்டில இருந்து தான் வந்திருக்கணும். அதோட கிங் சேசிங் சௌகா. அவங்க எப்பவுமே இந்த மாதிரி தான் எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன நிம்மதியா வாழ விடவே மாட்டாங்க. அவங்க நம்மளோட பார்ட்டியை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணி ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முடியல. என் பார்ட்டியை இப்படி நாசம் பண்ணிட்டாங்களே. ஷாக்கால், நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்மளோட பார்ட்டியை அவங்க வீணடிச்சாங்கல்ல, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்க ஏன் மேல லார்ட் ஆஃப் டார்க்னஸ் மேலேயே பட்டாசு விட்டாங்கல்ல, இதுக்காக நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். I am the Lord of Darkness. யாராவது என்கிட்ட மோதுனா அவங்க இருட்டுல காணாம போயிடுவாங்க.
விடு லார்ட் ஆஃப் டார்க்னஸ். அவங்க கிட்ட மோதுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அந்த சேசிங் சௌகான் ஒரு பெரிய பெரிய மெஜிஷியன். அவனோட பேரன் ருத்ரா கூட ஒரு பெரிய மெஜிஷியன் தான். அவங்கள பல மெஜிஷியன் சேர்ந்தும் தோக்கடிக்கவே முடியல. இது வரைக்கும் அவங்க என் கூட மோதினது இல்லல்ல. அவங்கள நான் என்ன பண்றேன்னு பாரு. போ நண்பா, போ போ. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அந்த சேசிங் சௌகானுக்கு யாராவது பாடம் கத்து கொடுத்தி ஆகணும். என்னால அவனை பழி வாங்க முடியலன்னா என்ன, நீ அவனை பழி வாங்கு. நான் போட்ட பிளான் படி எல்லாமே நடக்குது. என்ன நடக்குது இங்க? வெளிச்சமா இருக்க வேண்டிய நாள் எதுக்கு இருட்டாகுது? அட ஒரு முழுக்க எப்படிப்பா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு? அது அங்க மேல பாருங்க, ஏதோ வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஏதோ நம்மள நோக்கி வந்துகிட்டே இருக்கு. காப்பாத்துங்க. வெளிச்சமா இருக்க வேண்டிய பண்டிகை அன்னைக்கு இப்படி இருட்டா இருக்கே, ஏன் என்னாச்சு? தாத்தா மேல பாருங்க, அங்க ஏதோ வித்தியாசமா இருக்குல்ல. ருத்ரா, இது வித்தியாசமான விஷயம் இல்ல, ரொம்ப ஆபத்தான விஷயம். நான் இப்பவே போய் அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். தாத்தா நாங்களும் வரோம். ஓ, ஏய், நீ யாரு? I am the Lord of Darkness. என் கூட மோதுனா அவங்கள நான் இருள அடைச்சு வச்சிடுவேன். நீ உடனே இந்த இடத்தை விட்டு போயிடு. இன்னைக்கு சந்தோஷமான பண்டிகை நாள். இந்த நல்ல நாள்ல உன்னை நான் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ என்ன கஷ்டப்படுத்த போறியா? அக்கேலா நசேரா, நீ ஆக்கிடு இருட்டா. லார்ட் ஆஃப் டார்க்னஸ், நீ என் ஊரை இருளே வச்சிருக்க நான் விட மாட்டேன். இப்ப பாரு, இபைஸ்கா ஜிபைஸ்கா டிசப்பியரோ. இன்னைக்கு நடக்க இருக்கிற இந்த பண்டிகையை சேசிங் சௌகானும் அந்த மக்களும் மறக்கவே மாட்டாங்க. அவங்க கையில நம்ம துப்பாக்கி இருக்கிறதும் அது வெடிக்கிறதும் சந்தோஷம், ஒரு தனி சந்தோஷம். ஜெய் சிங் சௌகான், உன்னோட கிராண்ட்சன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா இப்பவே ஃபைட்ட நிறுத்திடு. வேண்டாம், என் ருத்ராவை ஒண்ணும் பண்ணிடாத. தாத்தா தாத்தா, ருத்ரா, நீ இங்க இருந்து போ, சீக்கிரம் போ. இல்ல தாத்தா, நான் உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். என்ன விடு. போகணுமா? தாராளமா போ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? சரி, ஓகே, நீங்களும் இப்போ அவன் கூடவே போங்க. என்கிட்ட மோதனா அவங்கள இருள அடைச்சிடுவேன். இன்னையில இருந்து
இந்த சன் சிட்டியோட கிங் நான் தான். நீங்க எல்லாரும் எனக்கு அடிமையா வேலை செஞ்சாகணும். நான் சொல்றதெல்லாம் செய்யணும். நீ சொல்றத நாங்க கேட்க மாட்டோம். எங்க தாத்தா மட்டும்தான் எங்களுக்கு எப்பவும் கிங்கு. நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா? அப்படின்னா நீங்களும் உங்க தாத்தா கூட வைக்கிறீங்க, சரியா? ஏத்துக்கிறோம். நீங்க சொல்றபடி நாங்க நடக்கிறோம். ஏத்துக்கிறோம். நம்ம லார்ட் ஆஃப் டார்க்னஸ் கிட்ட ஃபைட் பண்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும். அதுவும் சீக்கிரமா. கெட்டது எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நல்லதுதான் எப்பயுமே ஜெயிக்கும்னு தாத்தா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்மளும் லார்ட் ஆஃப் டார்க்னஸ தோக்கடிப்போம். ஆனா எப்படி ருத்ரா? நம்ம ஏதாவது பண்ணலாம். இப்போதைக்கு நமக்கு இப்ப வெளிச்சம் இருக்கணும். நான் மேஜிக் பண்றேன். ஓ, இந்த வெளிச்சமும் லார்ட் ஆஃப் டார்க்னஸ் கிட்டயே போயிடுச்சு. ருத்ரா, இப்போ நம்ம என்ன பண்றது? வருண், where there is a will, there is a way. வெளிச்சம் வந்துருச்சா? அமேசிங் ருத்ரா. இன்னைக்கு நைட் நம்ம இங்க தான் இருந்தாகணும். நாளைக்கு மார்னிங் நம்ம லைப்ரரி போலாம். அங்கதான் நமக்கு லார்ட் ஆஃப் டார்க்னஸ் தோக்கடிக்க சொல்யூஷன் கிடைக்கும். அலசா சார், தாத்தாவை லார்ட் ஆஃப் டார்க்னஸ் மெஜிஷியன் ஸ்மோக்கர் ஸ்டாச்சு ஆக்கி கைது பண்ணிட்டான். அவன் எதிர்க்க ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும். ருத்ரா, அந்த செல்ஃப்ல டார்க்னஸ் பத்தின நிறைய புக்ஸ் இருக்கு. நீ அந்த புக்ஸ பாரு, கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ அலசா சார். நீ போய் பாரு. லைப்ரரியில இருக்க இத்தனை புக்ஸ படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. இருட்டோட மோதுறதுக்கு வெளிச்சம் தான் எப்பவும் உதவியா இருக்கும். வெளிச்சத்துக்கு முன்னாடி எந்த இருட்டும் கண்டிப்பா நிலைக்காது, நிலைக்கவும் முடியாது. இதுக்கு அப்புறம் இந்த பேலஸ் இங்க இருக்கிற எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் தான் உங்களோட புது கிங். ராத்திரி முழுக்க சண்டை போட்டு இப்ப எனக்கு பசி எடுக்குது. போங்க, உங்க புது ராஜாவுக்காக விதவிதமா சமைச்சு எடுத்துட்டு வாங்க. அது வரைக்கும் நான் என்னோட பேலஸ சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். ரங்கீலா, நீ அவன் வரானான்னு பாரு. நான் அதுக்குள்ள தாத்தாவை விடுவிக்க முடியுமான்னு பாக்குறேன். ரங்கீலா, பைப்ல எதுக்காக தண்ணி வரல? உன்னோட ராஜாவுக்கே நீ துரோகம் பண்றியா? இங்க பாரு, நீயும் எனக்கு துரோகம் பண்ணலாம் நினைக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, நான் எதுவும் பண்ணல. நல்லது பண்ணா நல்லதே தான் நடக்கும். நான் உங்களுக்கு சேவை பண்ணுவேன். உங்களுக்காக நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் செய்வேன். இதோ வந்துடுறேன். நேத்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம ஊர்ல சந்தோஷமும் வெளிச்சமும் நிரம்பி இருந்தது. ஆனா லார்ட் ஆஃப் டார்க்னஸ்னால நம்ம ஊர் எப்படி ஆச்சு பாருங்க. லார்ட் ஆஃப் டார்க்னஸ், நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ருத்ரா, நீ திரும்ப வந்துட்டியா?
உன்னை தைரியசாலின்னு சொல்றதா இல்ல விவரம் இல்லாதவன் சொல்றதா? எனக்கு ஒரு விஷயம் புரியல ருத்ரா. ராத்திரி நடந்த சண்டைய பார்த்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் என் கண்ணு முன்னாடி எப்படி வந்து நிக்க உனக்கு தைரியம் வந்தது? லார்ட் ஆஃப் டார்க்னஸ், நான் எப்படி பட்ட வேண்டது நீ யோசிக்க தேவையில்லை. நேத்து நீ எங்க ஊருக்குள்ள வரும்போது இருட்டா இருந்துச்சு, ஆனா இப்ப காலை வெளிச்சம் இருக்கு. ஒரு விஷயம் மறந்துடாத, டார்க்னஸ் எப்பவுமே வெளிச்சத்துக்கு முன்னாடி நிலைக்காது. தைரியம் இருந்தா வா, என்கிட்ட மோதி ஜெயிச்சு பாரு. அந்த ருத்ரா ரொம்ப பாவம், புரிஞ்சிக்காம பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சன் சிட்டியையும் அவங்க நண்பர்களையும் இந்த இருளிலிருந்து இருந்து காப்பாத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. என்ன சொன்ன? I am the Lord of Darkness. என் கிட்ட மோதுறவங்கள நான் இருள்ல அடைச்சி வச்சிடுவேன். I am the Lord of Darkness. என் கிட்ட மோதுறவங்கள நான் இருள்ல அடைச்சி வச்சிடுவேன். ருத்ரா, நீ என்னோட வயசுலயும் அனுபவத்திலையும் ரொம்ப சின்னவன். இருந்தாலும் நீ என்னோட ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுற, வா, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கு என்னைக்கும் சந்தேகப்படாத. சிபாய்ஸ்கா பூம் செக் செக் பூம். Zibayska boom! Tick tick boom! இந்த லார்ட் ஆஃப் டார்க்னஸ் ஓட டார்க்னஸ் இன்னைக்கு நம்ம ரெஸ்ட்லெஸ் ஆக்கிடலாம். அந்தர் மந்தர் ஜாது கல் அந்தர் ஜூ. நீ லார்ட் ஆஃப் டார்க்னஸ் தான ரெஸ்ட்லெஸ் ஆக்க போறேன்னு சொன்ன, என்னையே இப்படி ஆக்கிட்ட. சாரி, நான் உன்னை சரி பண்ணிடுறேன். ருத்ரா, எப்பவுமே இருளுக்கு வெளிச்சத்துக்கும் சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கு. உன்னால எப்பவும் என்ன ஜெயிக்க முடியாது. ஒரு விஷயம் மறந்துடாத, இருட்டுக்கான நேரம் எவ்வளவுதான் நீளமா இருந்தாலும் காலை வெளிச்சம் கண்டிப்பா அதை அழிச்சிட்டு முன்னாடி வரும். பாய்ஸ்கா பூம் செக் செக் பூம். அது என்னது? அடடே, இருட்டு. இந்த வெளிச்சம் என் கண்களை குத்துது. இந்த வெளிச்சத்தை நகர்த்து விடு.
இந்த ருத்ரா ஏன் இந்த மாதிரி இருக்கானே தெரியலையே. அவனுக்கு எதிராக என்ன பிளான் பண்ணாலும் நான் தோத்து போயிடுறேனே. கவலைப்படாதீங்க ஷாக்கா. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷம். இருள் என்னதான் பலசாலியா இருந்தாலும் உண்மையிலேயே அது வெளிச்சத்துக்கிட்ட தோத்துடுங்கிறத நீ இன்னைக்கு எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டிட்ட.